பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். எக்லீசியாஸ்டஸ் chapter 10 verse 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். Dead flies make a perfumer's oil stink. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பிரசங்கி இந்த புஸ்தகத்திற்கு தலைப்பு எபிரேய மொழியிலே பிரீச்சர் ஆர் ஸ்பீக்கர் என்பதாய் காணப்படுகிறது. எபிரேய மொழியிலிருந்து தான் தமிழிலே இந்த புஸ்தகத்திற்கு பிரசங்கி பிரீச்சர் என்ற டைட்டில் ஆனது கடந்து வந்தது. கிரேக்க மொழியிலே இந்த புஸ்தகத்திற்கு எக்லீசியாஸ்டஸ் என்பதாய் காணப்படுகிறது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை எடுத்தால் எக்லீசியாஸ்டஸ் என்று அதனுடைய தலைப்பை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? எக்லீசியாஸ்டஸ் என்றால் கன்வீனர் ஆஃப் an assembly, ஒரு ஜனக்கூட்டத்தை நடத்துகிறவன், ஒரு சபையை நடத்துகிறவன் என்பதாய் காணப்படுகிறது. எபிரேய மொழியிலே பிரசங்கி என்றும் கிரேக்க மொழியிலே சபையை நடத்துகிறவன் என்றும் இந்த புஸ்தகத்திற்கு தலைப்பு காணப்படுகிறது. இது இரண்டையும் சேர்த்து நாம் பார்க்கும்போது சபையை நடத்துகிற ஒரு பிரசங்கியின் வார்த்தையாய், வாக்கியமாய், செய்தியாய் இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. இதை எழுதினது யார்? சாலமோன் இந்த புஸ்தகத்தை எழுதினார். நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, பிரசங்கி 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். தாவீதின் குமாரன் யார்? சாலமோன். எருசலேமின் ராஜா யார்? சாலமோன். தன்னையே பிரசங்கியாய் நினைத்து ஒப்புமைப்படுத்தி தான் பிரசங்கிக்கிறேன் என்று சாலமோன் ராஜா எழுதுகிறதை பார்க்கிறோம். புஸ்தகத்தின் 2வது வசனத்தை, 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். வேனிட்டி வேனிட்டி, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு நபருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், அவனுடைய பந்தியில் செலவழிந்த ஒரு நேர உணவை கணக்கு பார்த்தாலே அது ஒரு பெரிய காரியமாய் காணப்படுகிற. நீங்கள் வேதத்தில் அதை வாசிக்கலாம். 40 வருஷம் எருசலேமில் தலைமையாய் கொண்டு சமஸ்த இஸ்ரவேலை ஆண்டவன். அவனுடைய நாட்களில் சமாதானம் எங்கும் காணப்பட்டது. எல்லைகளிலெல்லாம் சமாதானமாய் காணப்பட்டது. அந்த ராஜ்யமானது அமெரிக்கையோடு அவனுடைய நாட்களில் காணப்பட்டது. 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கண்கள் இச்சித்தது ஒன்றையும் அவன் விட்டு வைக்கவில்லை. எங்கெல்லாம் தன்னுடைய கண்ணை வைக்கிறானோ, எது எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறதோ அத்தனையும் அவன் கொண்டான். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்த சாலமோன் எழுதுகிறான், எல்லாம் மாயை. இந்த புஸ்தகத்தில் நீங்கள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வார்த்தை மாயை என்பதாய் காணப்படுகிறது. இது ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் டு திஸ் மெட்டீரியலிஸ்டிக் ஏஜ். பொருளாதாரத்தை நாடி எப்படியாயினும் சம்பாதிக்க வேண்டும், அதை சேகரிக்க வேண்டும், இதை சேகரிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சாலமோனின் வார்த்தைகள் ஒரு பெரிய பாடமாய் காணப்படுகிறது. அவனுடைய கண்கள் இச்சித்த ஒன்றையும் அவன் விட்டு வைக்கவில்லை.
கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். ஞானத்தோடு ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எல்லாம் அவனுக்கு காணப்பட்டது. எல்லாம் விரும்பின அத்தனை காரியங்களும் அவனுக்கு காணப்பட்டது. இருந்தாலும் மாயை என்றான். அதுபோல்தான் வாழ்க்கையில் கண்களை சீக்கிர எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொண்டாலும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் அக்கினிக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் மாயை, எல்லாம் நிலையற்றது. ஒன்றும் நாம் மரிக்கும் போது நம்மோடு கூட வருவதில்லை. மாத்திரமல்ல, 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், பிரசங்கி 3ஐ வாசித்தால், ஒரு பெரிய ஏமேன் பாடல் நடையிலே ஒரு பெரிய செய்தியையே அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க. எல்லோருக்கும் தெரிந்த நல்ல வார்த்தைகள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகிறதை பார்க்கிறோம். கடைசியிலே சொல்லுகிறா, அவ சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று 11வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில், அந்த காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த சரியான நேரத்திலே உடைய வாழ்க்கையில் அதை செய்வார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்கள் 5வது அதிகாரத்தை வாசித்தால், தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் துணிகரமாய் ஒரு வார்த்தையும் பேசிவிடாதிருங்கள் என்று பிரசங்கி சபையின் பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் தான் துணிகரமாய் பேசுவோம். தேவ சமூகத்தில் வரும்போது தான் நாம் நம்முடைய நடைகளை காத்து கொள்ளுவதில்லை. தேவ சமூகத்தில் வருகிற வேளையில் தான் அசதியாக தூங்கி எழும்பி மெதுவாக எப்போது போனால் என்ன, யாரும் நம்மிடத்தில் கேட்பதே இல்லை என்று வருகிற நேரம் தேவ சமூகம். ஒரு வேலைக்கோ இல்லை என்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுக்கோ ஒரு நபரை பார்ப்பதற்கு என்றால் நேரத்திற்கு முன்பாகவே நாம் போய் அங்கே காத்திருப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி சொல்லுகிறான், தேவாலயத்திற்கு போகும்போது உன்னுடைய நடையையே நீ காத்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 7வது அதிகாரத்திலே ஜனன வீட்டை காட்டிலும் மரண வீடானது நல்லது, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டிற்கு போவது நல்லது. காரணம் என்ன? அங்கேதான் மனுஷனுடைய முடிவு தெரியும். ஆனால் நாம் இன்று செய்வது என்ன? எங்கே எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படுகிறதோ அங்கதான் முதல்ல இருப்போம். யாருக்காகிலும் ஒரு பிரச்சனை துக்கம் கஷ்டம்னு சொன்னா அந்த பக்கமே போக மாட்டோம். நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயம். ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய இருதயம் எல்லாம் இன்று களிப்பு வீட்டில் தான் இருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறான், நான் சொல்ல, மகா பெரிய ஞானி எல்லாவற்றையும் அறிந்தவன் சொல்லுகிறான், ஜனன வீட்டை காட்டிலும் மரண வீடு நல்லது, விருந்து வீட்டை காட்டிலும் துக்க வீடு நல்லது. அதே 7வது அதிகாரத்துல வேற ஒரு காரியத்தை சொல்றாரு. 1000 நபருக்குள் ஒரு மனுஷனை கண்டேன், 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டு, ஆனா இந்த 1000 பேருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. எவ்வளவாய் நன்கு தேடி பார்த்தான், கண்டுபிடிக்க முடியவில்லை. 11வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாய் அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் விதைக்க வேண்டிய நேரத்திலே நாம் விதைக்க வேண்டும். கர்த்தர் அதற்குரிய பலனை ஏற்ற வேளையிலே சரியான நேரத்திலே கொடுப்பா என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக 12வது அதிகாரத்திலே வயோதிபத்தின் அவல நிலை. நமக்கு பிரியமில்லாத நாட்கள் தான் வயோதிபம். இங்கே காணப்படுகிற யாரிடத்தில் ஆகிலும் நீங்கள் 80 வயது வயோதிபம் அடைவீர்களா என்று கேட்டாலே அநேகருக்கு சந்தேகம். நம் வயசே ஆக மாட்டோம், அப்படியே இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர்.
ஆமென். ஆகையால் தான் மோசே 90வது சங்கீதத்திலே ஜெபிக்கும் போது ஆமென், என் நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். 12வது அதிகாரத்திலே ஆமென் என்னத்தை எழுதி வைத்திருக்கிறார்? இளமையில் உன் சிருஷ்டிகரை நினை, காரணம் தீங்கு நாட்கள் வரப்போகிறது, உனக்கு பிரியமில்லாத நாட்கள் வயோதிபம் வரப்போகிறது, கால்கள் தள்ளாட போகிறது, கைகள் தடுமாற போகிறது, கண்கள் பலகணியாய் பார்க்கிற கண்கள் இருளடைய போகிறது, கீத வாத்திய குரல் வளங்கள் எல்லாம் வற்றி போக போகிறது, அழகாய் சிரிக்கிற உதடுகள் உலர்ந்து போக போகிறது. எல்லாம் அந்த சூழ்நிலை வயோதிபம் வருவதற்குள்ளாக உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று எதையாயிலும் செய்வதற்கு ஒரு நல்ல வயது காணப்படுகிறது என்றால் அது நம்முடைய வாலிப வயதாய் காணப்படுகிறது என்று கடைசியிலே 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, கர்த்தருக்கு பயந்து ஒரு ஜீவியம் செய், கற்பனைகளை கைக்கொள், அதுவே நம்மேல் விழுந்த கடமை. எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். முழு புஸ்தகத்தையும் நான் வாசித்த வேளையிலே இந்த ஒரு வசனம் அருமையா இருந்தது. பிரசங்கி தன்னுடைய ஜனங்களுக்கு ஆமென் சொன்ன ஒரு வார்த்தை. பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பரிமள தைலம் என்றால் என்ன? வாசனை வீசுகிற திரவியம். பரணியில் பரிமள தைலம் இருந்தால் மூடியை திறந்தாலே வாசனை, எங்கும் நறுமணம் வீசும். ஆனால் ஒரு செத்தை அந்த பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதுபோல கனத்தில் பேர் பெற்றவன், எல்லாவற்றிலும் பேர் பெற்றவனை லிட்டில் ஃபூலிஷ்னஸ், சொற்ப மதியினம் அப்படியே நாரி கெட்டு போகும்படியாய் பண்ணும் என்ற ஒரு உயர்ந்த ஆலோசனையை அந்த வார்த்தையிலே பிரசங்கி எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். பரிமள தைலம் என்றாலே அடுத்த புஸ்தகம் என்ன? பிரசங்கிக்கு அடுத்து என்ன பிரதர்? உன்னத பாட்டு. அதை எழுதினது யார்? சாலோமோன். அங்கே பரிமளத்தை குறித்து ஒரு வார்த்தை எழுதுகிறார். 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார். மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுகிறாள், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். மணவாளன் யார்? இயேசு. இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசுவின் நாமம் வாசனை வீசுகிற பரிமள தைலம். ஆகையால் கன்னியர்கள் யார்? விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் உம்மை நேசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் வாசனை வீசுகிற பரிமள தைலம் போன்றது. ஆகையால் தான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிற வேளையிலே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15வது வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, நீங்களும் நானும் யாராம்? கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற ஜனங்கள். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிற ஜனங்கள் தான் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை அறிந்து, அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து, அந்த நாமத்தின் வாசனையை மனுக்குலத்திற்கு வீசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாட்களில் எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும், மெய்யாக நான் கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிறேன், என்னை பார்க்கிறவர்கள் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுவான் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொண்டு பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்கள் எத்தனை பேர்?
எத்தனை பேர் நாட்களிலே டைவர்ஸுக்காக கோர்ட் வாசல்களில் காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் ட்ரக்ஸ் அடிக்டாய் நாட்களில் காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் இயேசு என்ற நாமத்தை சொல்லியே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லியே எத்தனையோ பேர் போய் பித்தலாட்டங்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் வாசனையை வீசுவதற்கு பதிலாக, அந்த நற்கந்தத்தை வீசுவதற்கு பதிலாக அவருடைய நாமத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை, கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை. அதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அதற்காய் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அதற்காய் நம்மை அவர் அபிஷேகிக்கவில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே ஈக்கள், ஃப்ளை, ஒரு சின்ன ஒரு இன்செக்ட், ஒரு சின்ன ஒரு பிராணி, ஒரு டைனி எலிமெண்ட் என்று சொல்லலாம். வேதத்திலே பெரிய பெரிய ஜனங்களுக்கு, மனுஷனுக்கெல்லாம் ஆண்டவர் காரியங்களை கற்றுக் கொடுக்க சின்ன சின்ன பிராணிகளை பயன்படுத்துகிறதை நீங்கள் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே சிறியவைகளாகிய ஞானமுள்ள 4 பிராணிகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்பீர்களா? நீதிமொழிகள் 30 24 முதல் 28 இல்லையா? பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ள 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதித்து குளிர்காலத்திற்கு சேமித்து வைக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் சத்துவமில்லாத பலனில்லாத ஜந்துவாயிருந்தும், தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்ன காற்றடித்தாலும் சரி, ஒரு அசைவும் வராது. அப்படிப்பட்ட இடங்களிலே முயல்கள், குழி முசல்கள் தங்கள் வீடுகளை வைக்கிறது என்றும், அடுத்து ராஜா இல்லாதிருந்தும், ராஜாவே இல்ல, பவுஞ்சாய் ஆனால் ஒரு ஆர்டர்லி மூமெண்ட், பவுஞ்சாக வெட்டுக்கிளிகள் புறப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நாட்களில் ராஜா இல்லாமல் காணப்பட்டதுனாலே ஒவ்வொருவனும் தன்னுடைய மனம் போன போக்கில் ஜீவித்தான். ஆனால் வெட்டுக்கிளிகளை பாருங்க, ஒரு லீடரும் கிடையாது, ஆனா ஒழுங்காய் பறந்து போகும். லீடர் இருந்தாலே பிரச்சனை, இல்லைன்னா மனுஷன் எங்கே பறப்பான்? 100 வழிகளிலே போய் விடுவான். ஏமேன். வெட்டுக்கிளிகளிடத்திலிருந்து மனுஷன் படிக்க வேண்டும். 4வது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. ஓ, அரசனின் அரண்மனையில் வாசம் பண்ணுகிற சிலந்தி பூச்சி. அதற்கு கூட ராஜாவின் அரண்மனையில் வாசம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம், வாஞ்சை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் காணப்பட வேண்டும், இடம் வேண்டும் என்ற வாஞ்சை காணப்படுகிறதா? ஓ, பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்திற்குரியவைகளை, பிதாவின் வீட்டிற்குரியவைகளை, நித்திய வீட்டிற்குரியவைகளை, நித்திய ஜீவனுக்குரியவைகளை தேட வேண்டும் என்ற வாஞ்சை இந்நாட்களில் காணப்படுகிறதா? ஆகையால் தான் கர்த்தர் பூமியில் சிறியவைகள் தான், அற்பமா எண்ணப்படுகிறவைகள் தான், காலால் மிதிக்கப்படுகிற எறும்புகள் தான், ஆனால் ஞானமுள்ள ஜந்து என்று கர்த்தர் கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறிய ஜந்துக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இங்கே ஒரு ஈயை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ஃப்ளை. ஆமென். நேச்சர் ஆஃப் எ ஃப்ளை. ஒரு ஈயினுடைய சுபாவம் என்ன என்று நாம் பார்க்கிற வேளையிலே, முதலாவது நாம் சொன்னது போல அது மிக சிறியது. ஆகையால் அநேக வேளைகளிலே அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் ஒரு பொருட்டாய் எடுப்பதில்லை.
ஒரு பெரிய யானை வருகிறது என்றால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது என்றால் ஓடி தப்புவிக்க முயற்சிப்போம். புலி வருகிறது என்றால் காணாமல் போய்விடுவோம். ஆனால் ஒரு ஈ வந்தா நம்ம என்னதான் செய்யும்? ஒண்ணுமே செய்யாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கட்டு போக பண்ணும். ஒரு ஈ, சின்ன ஈ, இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காய் வாசனை வீசினவனுடைய ஜீவியத்தை வாசனை நற்கந்தத்தை வீசுகிற உன் ஜீவியத்தை நாரி கட்டு போக பண்ணும். பிசாசுக்காய் வாசம் வீசும்படி செய்யும். ஈதான் சிறிய ஒரு பிராணிதான், ஆனால் மிகவும் ஆபத்தானது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தைலக்காரனுடைய பரிமள தைலத்தில் ஒரு ஈ விழுந்தால் அவ்வளவுதான். கொஞ்ச நாட்கள் சென்ற உடனே உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசும்படி செய்யும். அதாவது வாசனை வீசுவதற்கு பதிலாக துர்நாற்றம் வெளியே வரும். இதைதான் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனத்திலும் அங்கே ஞானி எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். லிட்டில் பாக்ஸஸ், சிறு நரிகள். சிறு நரிதானே என்று விட்டா ஒரு திராட்சை தோட்டத்தையே அது கெடுத்து விடும். நேசரின் தோட்டத்தையே அது கெடுத்து விடும். ஒரு சிறிய காரியம் தானே என்னுடைய குடும்பத்தில் என்று சொன்னா அந்த சிறிய காரியம் போதும் குடும்பத்தை நாரி கட்டு போக பண்ணும். சத்துருவுக்கு ஒரு ஆணி அடிக்கிற இடம் கொடுத்து அவ்வளவுதான், கருவாட்டை கொண்டு தொங்க விட்டுருவான். வீடு முழுவதும் துர்நாற்றம் வீசும். சிறிய ஒரு ஆணி அடிக்கிற இடம். அருமையான விசுவாசிகளே, நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த சிறிதான காரியம் என்ன? அநேக காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக வாசனை வீச வேண்டிய நீ நாட்களில் துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். லிட்டில் ஃபூலிஷ்னஸ், சொற்ப மதியினம் நம்மை கெடுத்துவிடும். நீங்கள் அறிவீர்கள், 10 கன்னிகைகள், 10 பேரும் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று வாசித்தார். 10 பேரும் கன்னியர்கள், 10 பேரும் மணவாளனை சந்திக்கும்படியாய் சென்றார்கள். அவர்கள் செய்த தவறுதான் என்ன? 5 பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள். மற்ற 5 பேரும் எக்ஸ்ட்ரா ஆயிலை கொண்டு செல்லவில்லை. தீவட்டியில் ஆயிலோடு கடந்து சென்றார்கள். இது என்ன ஒரு பெரிய மிஸ்டேக்கா? நாம் என்ன நினைப்போம்? ஐயோ, இது ஒரு சின்ன மிஸ்டேக், இவ்வளவு நாள் நான் நன்றாய் ஓடுனேன், இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிதான காரியம் தானே, கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போல. இது ஒரு பெரிய தவறா? மணவாளன் வர தாமதித்த போது என்ன செய்தார்கள்? 10 பேரும் தூங்கி விட்டார்கள். தூக்கத்துல புத்தி உள்ளவர்களும் இல்லாதவர்களும் எல்லாரும் ஒண்ணுதான். 10 பேருமே தூங்கிட்டாங்க. திடீர்னு மணவாளன் வந்தார். புத்தி இல்லாதவர்களுடைய எண்ணெய் வற்றி போனது, தீர்ந்து போனது. அங்கே எண்ணெய் பிரச்சனை வந்தது. இந்த வேளையில் வாங்கும்படியாய் கடந்து சென்றதுனாலே மணவாளனுடைய வருகையை இழந்து போனார்கள். கொஞ்சம் எண்ணெய்தான், ஆனா அவர்கள் இழந்தது என்ன? தேவனுடைய வீட்டை இழந்தார்கள். மணவாளனோடு கல்யாண வீட்டில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை இழந்தார்கள். கொஞ்சம் எண்ணெய்தானே, இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு காரியமா? அநேக வேளைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சபையே, நாட்களில் சின்ன காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன காரியங்கள் தானே என்று சொல்லி காம்ப்ரமைஸ் செய்து விடாதிருங்க, பரவாயில்லை என்று சொல்லி விடாதிருங்க. அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். நாவு கூட சின்ன ஒரு அவயவம் தான், ஆனா காட்டையே கொளுத்திருன்னு நானா சொல்றேன், பைபிள் சொல்லுது. அதை நாம் கட்டுப்பாடோடு வைக்கவில்லை என்றால், சரியாய் கட்டுப்படுத்தவில்லை என்றால் குடும்பங்களை சீரழித்து விடும், தேசங்களை சீரழித்து விடும்.
ஹalleluya. சின்ன காரியங்களை குறித்து முதலாவது நாம் ஜாக்கிரதை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததா இந்த ஈயை குறித்து நான் பார்க்கிற வேளையிலே, ஈ ஒன்றும் தானாய் வந்து விடாது. அதற்கென்று ஒரு திறப்பு காணப்பட வேண்டும். பரிமள தைல பரணியில் விழ வேண்டும் என்றால் மூடி எடுக்கப்பட்டு காணப்பட வேண்டும். அது விழுவதற்கு ஒரு திறப்பு காணப்பட்டிருக்க கூடாது. ஈ ஒரு சுமால் கிராக் இருந்தாலே போதும், அதனூடாய் அது பிரவேசித்து விடும். ஒரு பெரிய திறப்பு தேவையில்லை. ஒரு சிறிதான ஒரு ஓட்டை காணப்பட்டாலே போதும். கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய ஆணி டயர்ல உள்ள பூந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல பிரேக் டவுன், வந்து சேர முடியாது, கடினம். ஒரு சிறிய ஆணி வாகனத்தை பிரேக் டவுன் செய்துவிடும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் கிராக்குகள், திறப்புகள் இல்லாதபடி நாம் நம்மை காத்து கொள்ளுவது மிகவும் அவசியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 22வது அதிகாரம் 30வது வசனத்திலே அவர் சொன்ன வேளையிலே, திறப்பிலே நிற்கவும் சுவற்றின் ஓட்டையை அடைக்கவும் கர்த்தர் அங்கே ஒரு நபரை தேடுகிறதை குறித்து நாம் அங்கே வாசிக்கலாம். திறப்பிலே காணப்படவும் சுவற்றில் தோன்றுகிற சிறிதான ஓட்டையை அடைக்கவும் அங்கே ஜனங்களை தேடுகிற கர்த்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நீங்கள் நானும் திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்ற பெயரை பெற வேண்டும். திறப்புகளை உருவாக்குகிறவர்கள் என்ற பெயர்களை அல்ல, திறப்பானதை அடைக்கிறவர்கள் என்ற பெயர்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாட்களில் திறப்புகளை உருவாக்குவது எளிது. குடும்பங்களில் திறப்புகளை உருவாக்குவது எளிது. சபையில் திறப்புகளை உருவாக்குவது எளிது. ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை நாரி கட்டுப்போக பண்ணுவது எளிது. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை வாசனை வீசும்படி செய்வது கடினம். ஒரு சபையை கனமான ஊழியத்தை கட்டி எழுப்புவது கடினம். ஒரு குடும்பத்தை கட்டி கர்த்தருக்குள்ளாய் தலைமுறை தலைமுறையாய் நிற்க வைப்பது கடினம். ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளையே, நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்ற பெயரை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம் என்ன? நீ ஒரு திறப்பை உருவாக்குவாய் என்றால் ஈ உள்ளே புகுந்து விட, அந்த ஈ செத்தையாய் மாறி உன் வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும், நாரி கட்டு போகும்படி பண்ண. ஆகையால் தான் திறப்புகளை உருவாக்குவதற்கு ஒருபோதும் துணை போகாதிருங்கள். மாறாய் திறப்பானதை அடைக்கிறவர்கள், ஓட்டைகளை அடைக்கிறவர்கள், திறப்பிலே நிற்கிறவர்கள் என்ற பெயர்களை கர்த்தருடைய பிள்ளைகள் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாய் ஈயினுடைய சுபாவம் என்ன? ஃப்ளைஸ் பொல்யூட்டன்ட், மாசுபடுத்தும். அசுத்தப்படுத்துகிற ஒரு சிறிய பிராணி. வீடுகளின் பக்கம் கார்பேஜஸ் காணப்படும். கார்பேஜஸில் போய் அமர்ந்து கொள்ளும். அங்கிருந்து நேராய் பறந்து திறப்பு வழியாக நம்முடைய வீட்டிற்குள் புகுந்து விடும். அங்கே மேஜையில் எங்கே ஒரு முக்கில் போய் ஒரு கார்னர்ல போய் இருக்காது. மாறாக எங்க வந்து இருக்கும்? எங்குதான் உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ, எங்கேதான் கொஞ்சம் விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள் காணப்படுகிறதோ, இனிக்கிற உணவுப் பொருட்கள் காணப்படுகிறதோ, அங்கு வந்துதான் அமரும். ஈ மாசுபடுத்துகிற ஒரு பிராணியாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்த ஈக்கள், லிட்டில் ஃபாக்ஸஸ், கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய ஜீவியத்தையே ஒரு ஸ்லோ பாய்ஸ்னஸ் அந்த ஒரு நிலைக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் விடும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். மாசுபடுத்துகிற இந்த ஈக்களை நாம் கண்டு பிடித்து அழிக்கிறவர்களாய் இந்நாட்களிலே நாம் எழும்பவில்லை என்றால் அது நம்முடைய ஜீவியத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். இந்த
செத்த ஈக்கள் வேதத்தில் அநேகரை வீழ்த்தியதை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இது எழுதின ஆமென் பெரிய பிரசங்கி சாலமோனை கூட வீழ்த்தி விட்டது. கண்கண்ட ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. கண்கண்ட அத்தனை ஸ்திரீகளையும் மனைவி மறுமனையாக்கி கொண்டான். கடைசியில் நடந்தது என்ன? துவக்கத்தில் 1000 பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொண்ட ஒரு கர்த்தருடைய பாத்திரம். ராத்திரி சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி உனக்கு என்னத்தை வேண்டும் என்று கேள் என்று சொன்ன வேளையிலே, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை விசாரிக்கும்படி ஞானத்தை தாரும் என்று சொன்னார். ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்டதுனாலே ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அந்த ஐஸ்வர்யம் மிகுதியாய் காணப்பட்டது. ஐஸ்வர்யத்தின் மிகுதி இன்னும் அநேக ஸ்திரீகளை பார்க்கும்படியாய் செய்தது. கடைசியில இந்த செத்த ஈக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 1000 பேருக்குள்ள ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது. 1000 பேரை எப்படி மேனேஜ் பண்ணுவான்? வாழ்க்கையை நாசப்படுத்தினது. அவனுடைய இருதயம் வழுவி போனது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விட்டு தூரம் போனான். ரெஸ்ட்லெஸ் லைஃப், அலைகளை போல கொந்தளிக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லாம் மாயை என்று புலம்புகிறவனாய் காணப்பட்டான். மரண படுக்கையில் போய் புலம்பி பிரயோஜனம் என்ன? வாழ்க்கையை வீணடித்த பின்பு புலம்பி பிரயோஜனம் என்ன? சாலமோனுடைய வாழ்க்கையை செத்த ஈக்கள் நாரி கட்டு போக பண்ணிட்டு, தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன், போர் முனையில் நின்று போரிடும்படி அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், போர் வீரன். ஆமென். அதற்காய் தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் துவக்கமே பெரிய ஒரு கோலியாத்தை வீழ்த்தினான். மாம்ச மலை 9 அடி உயரம், பார்த்தாலே பயமா இருக்கும். ஆமென். அவனை வீழ்த்தினான். அன்றிலிருந்தே பட்டயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தவன். ஒரு நாள் போர் முனையில் நிற்க வேண்டியவன் அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் நின்றான். அங்கே ஒரு செத்த ஈ அவனுடைய கண்களை பாதித்தது. ஏமேர் குளிக்கிற ஒரு ஸ்திரீயை கண்டான். இச்சித்தான், அபகரித்தான், மனைவியாக்கி கொண்டான். அவளுடைய உண்மையான புருஷனையும் கொலை செய்யும்படி காரணமாய் காணப்பட்டான். ஓ, அது நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சாபங்கள் எத்தனை! அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அவனுடைய ஜீவியமே நாரி கெட்டு போக பண்ணுகிற அளவுக்கு அந்த காரியங்கள் செய்தது என்று வேதத்தின் வாயிலாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, கர்த்தர் கொடுத்த கர்ப்பத்தின் கனி. அநேகர் கர்ப்பத்தின் கனிகளை கேட்டு எப்படியாயினும் அழுது புலம்பி, ஆண்டவரே நீர் எனக்கு தந்தால் நான் உமக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி வாங்கி விடுவார்கள். அவ்வளவுதான். இந்த பிரசங்கியில் இன்னொரு அருமையான வார்த்தையை சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். 5வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஏமே 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள் தான். வாசியுங்கள் அந்த வசனத்தை. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஆட்கள், ஆண்டவரே எனக்கு நீர் அதை தாரும், இதை நான் உமக்கு கொடுப்பேன். ஓ, எனக்கு இதையெல்லாம் தரும்போது அதையெல்லாம் உமக்கு கொடுப்பேன். ஆமென். 1 வாரம் 1 மாதம், 2 மாதம் 3 மாதம் மொத்தமா மறந்து போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியாய் நேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பொருத்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செய்தால் அதை நீங்கள் ஏமேன் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். சிம்சோன் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். 18 வயதிலே ஏமேன் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினார். அவ்வளவுதான். பெலிஸ்தியர்களை முறியடித்தான். இப்படி வைராக்கியமான ஊழியக்காரனாய் இருந்தான். இந்த வேளையில் தான் பெலிஸ்திய தேசத்திற்குள்ளே போனான். அங்கே ஒரு ஸ்திரியை கண்டான். அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரோடு சொல்லி வற்புறுத்தி அவளை விவாகமும் செய்து கொண்டான்.
கொஞ்ச நாட்கள் கழித்தது. இவன் கோபத்தோடு பல காரியங்களை செய்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாய் கடந்து வந்ததினாலே அந்த பெண்ணின் தகப்பன் இன்னொருவனுக்கு அவளை மனைவியாக்கி கொடுத்தான். அதன் நிமித்தம் அநேகர் பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான். ஏமேன், அவள் என் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறாள் என்று பெற்றோரை வற்புறுத்தி அந்த விவாகத்தை செய்தான். இப்படி ஒரு பெரிய அழிவு எல்லாவற்றையும் செய்து முடித்து மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தில் வந்தான். மீண்டும் சுமார் 20 வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே செய்தான். கர்த்தருடைய அபிஷேகத்தின்படி பெலிஸ்தியர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாய் காணப்பட்டான். பெலிஸ்தியர்களை வெட்டி வீழ்த்தினான். அவன் நியாயம் விசாரித்த நாட்களில் எல்லாம் பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய தேசத்தில் வரவே இல்லை. அவ்வளவாய் ஒரு மனுஷனாய் நின்று யுத்தம் செய்தான். 20 வருஷங்கள் நன்கு ஓடின பின்பு, ஆகையால் தான் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லுகிற வேளையிலே, இவ்வளவு நாட்கள் நன்றாய் ஓடினீர்களே, இப்போது உங்களை சத்தியத்திலிருந்து வழி விலகும்படி செய்தவன் யார் என்று கண்ணீரோடு கேட்கிறதை பார்க்கிறோம். 20 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். 20 வருஷத்திற்கு பின்பு மீண்டும் பெலிஸ்திய தேசத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். அங்கே தெலீலாள் என்று சொல்லுகிற ஏமேன் ஒரு அடல்டரஸ் விமன், ஒரு விபச்சாரியை கண்டு அங்கே போய் அவள் மடியில் படுத்துக் கொண்டான். 20 வருஷத்திற்கு முன்பு அதே பெலிஸ்திய தேசத்தில் கண்களின் இச்சையினால் விழுந்தவன் 20 வருஷம் கர்த்தர் தருணத்தை கொடுத்திருந்தும் கூட 20 வருஷம் கழித்தும் அதே பாவத்தை அதே தேசத்தில் அதே வம்ச ஸ்திரீயோடு கூட அவன் செய்தான். அவனுடைய வாழ்க்கையே ஏமேன் செத்த ஈக்கள் அவனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திற்று. நடந்தது என்ன? கண்களுக்கு பிரியம், அது நிமித்தம் கண் பிடுங்கப்பட்டது. அவனுடைய கண்களை பிடுங்கி ஒரு கோமாளியை போல அங்கே அவனை மாற்றி விட்டார்கள். அங்கே கர்த்தருடைய வாசனையை வீச வேண்டிய பாத்திரம் துர்நாற்றத்தை வீசினான் என்று வேதம் சொல்லுகிறது. ராக்கான், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவில் ஒரு பெரிய வெற்றி. அதன் பின்போ எரிகோ ஒரு பெரிய அடைக்கப்பட்ட பட்டணம். அந்த பட்டணத்தையே சுற்றி வந்து வீழ்த்தி விட்டார்கள். ஒரு யுத்தமும் செய்யவில்லை. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதன் பின்பாய் ஒரு சோட்டா பட்டணம், ஆயி பட்டணம், நடந்தாலே விழுந்துருவாங்க. அங்கே யோசுவா பார்த்தான், இவ்வளவு பெரிய ராணுவத்தை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? 2000-3000 பேரை அனுப்பினாலே போதும். போனார்கள். பெரிய ஒரு தோல்வி. அப்போதான் யோசுவா கலங்கி போனான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பட்டணத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து இந்த சின்ன நகரத்தில் ஏன் நாங்கள் தோற்றோம்? வேளையில் தான் ஆண்டவர் சொன்னார், செத்த ஈக்களுடைய பாளையத்தில் காணப்படுகிறது. யார் ஆண்டவரே என்று விசாரித்த வேளையிலே எரிகோவில் காணப்பட்ட அத்தனை பொருட்களும் தீட்டு, சாபத்திற்கு ஏதுவானவைகள், ஒரு பொருளையும் தொடக்கூடாது என்று யோசுவா எச்சரித்திருந்தான். ஆக்கான் என்பவன் காணப்பட்டான். அவன் பொருளாசையை சார்ந்திருக்கிற ஒரு நபர் ஒரு பாபிலோனிய சால்வையை கண்டான். அதை இச்சித்தான், எடுத்துக் கொண்டான். ஏமேன், இஸ்ரவேல் பாளையத்திற்குள்ளாய் கடந்து வந்தான். அவன் நிமித்தம் ஆயி பட்டணத்தில் ஒரு பெரிய தோல்வி. இந்த ஒரு சின்ன ஒரு இச்சை உலக பொருட்கள் மேல் கண்களை வைத்தான். இந்த செத்த ஈயானது இஸ்ரவேல் பாளையத்தையே கலங்கடித்தது. நடந்தது என்ன? கல்லறிந்தே அவனை கொன்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உசியாவை குறித்து நீங்கள் அறிவீர்கள். உசியா ராஜா 52 வருஷம் அரசாண்டவன். நல்ல கர்த்தருடைய பாத்திரம். அவனை குறித்து நன்மையானவைகளை கர்த்தர் சொன்னான். ராஜாவா இருந்த வேளையில் மேட்டிமை அவனுடைய இருதயத்தில் வந்தது. தேவாலயத்தில் கடந்து சென்றான். தேவாலயத்திலே ஆசாரியர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும். லேவி கோத்திரத்தார் தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆரோனின் வம்சம் தான் ஊழியம் செய்ய வேண்டும். இவன் ஏமேன், நான் ராஜா, எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஊழியம் செய்யனாலும் செய்யலாம். ராஜாவா இருக்கனாலும் இருக்கலாம். தீர்க்கதரிசியா மாறனாலும் மாறலாம். என்னை தடுக்கிறவன் யார்? 80 பேர் ஆசாரியர்கள் சகரியாவின் தலைமையின் கீழ் தடுத்தார்கள். வேண்டாம், இது உமக்கு நன்றாய் அமையாது ராஜாவே என்று சொல்லியும் கேட்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் காட்டிக்கொண்டு நின்ற வேளையிலேயே கர்த்தருடைய பரிசுத்தம் என்று ஆசாரியன் நெற்றியிலே ஆமென் ஹோலினஸ் அன்டு தி லார்ட் என்று ஒரு பட்டத்தை வைத்திருப்பார். அந்த பரிசுத்தம் இல்லாதபடி ஆமென் உசியா பிரவேசித்ததினால் அதே நெற்றியில் குஷ்டரோகத்தால் கர்த்தர் அடித்தார். மேட்டிமை என்ற ஒரு செத்தை குஷ்டரோகியாகவே மரித்தான்.
ராஜாக்களின் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணுகிற பாக்கியம் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. தீட்டானவன், புறம்பானவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்களில் நாம் கவனமாய் காணப்பட வேண்டும். செத்த ஈக்கள் எத்தனை பேருடைய ஜீவியத்தை மாசுபடுத்தி விட்டது. எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த செத்த ஈக்களினால் விழுந்து போனவர்கள் எத்தனை பேர். நட்சத்திரங்களை போல பிரகாசித்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்களே. நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீயும் நானும் நாட்களில் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். செத்த ஈக்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை மாசுபடுத்துவதற்கு, கரைப்படுத்துவதற்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். அடுத்ததாய் பார்க்கும்போது ஒரு ஈயானது சின்ன ஒரு துவாரத்தின் வழியாய் உள்ளே பிரவேசித்தால் துரிதமாய் ஒரு குரூப்பாய் அது மாறிவிடும். உங்கள் வீடுகளில் பார்த்திருப்பீர்கள். 1-2 ஈதானே வந்தது என்று நாம் நினைக்கிற வேளையிலே 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தா 10-15 ஈய நம்ம பார்க்கலாம். துரிதமாய் ஒரு குரூப்பாய் அது மாறிவிடும். அதை பின்பு ஒழித்து கட்டுவது ஒரு பெரிய கஷ்டமாய் மாறிவிடும். ஆகையால் தான் 1-2 வருகிற வேளையிலேயே நாம் எச்சரிக்கையோடு நாட்களில் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டாம். ஒரு குரூப்பை உருவாக்குவது நாட்களில் மிகவும் எளிய ஒரு காரியம். வேதத்தில் அருமையான ஒரு சம்பவம் உண்டு. நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே தாவீது செம்மையாய் அரசாட்சி செய்து கொண்டு வந்தான். அவனுக்கு தாமார் என்ற ஒரு அழகிய மகள் காணப்பட்டாள். அம்னோன் என்ற ஒரு மனுஷன், அவனும் அவனுடைய இன்னொரு மனைவியின் மூலம் பிறந்தவன் தான். அவளை கெடுத்து விட்டான். தாமாருக்கு ஒரு சகோதரன் காணப்பட்டான். அவனுடைய பேர் என்ன? அப்சலோம். அப்சலோம் வைராக்கியம் கொண்டான். தன்னுடைய சகோதரி நிமித்தம் பழி வாங்கும்படியாய் காத்திருந்தான். முதலாவது அம்னோனை கொன்று போட்டான். அதன் பின்பாக ராஜாவை தாவீதையே தீர்த்து கட்டும்படி வழிவகை செய்தான். எப்படி செய்தான் தெரியுமா? ராஜாவிடத்தில் நியாயம் விசாரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள். வழியிலே நிற்பான் என்று சொல்லுவான். ராஜாவிடத்தில் நீங்கள் போனால் அங்கே உங்களை நியாயம் விசாரிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு அங்கே அதற்குரிய தருணங்கள் இல்லை. யார் இருக்கிறார்கள்? என்னிடத்தில் சொல்லுங்க, நான் நியாயம் விசாரிக்கிறேன் என்று வஞ்சகமாய் பேசுவான். நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கலாம். இப்படியே ராஜாவை பார்க்க வருகிறவர்களை எல்லாம் இடையிலே புகுந்து தடுக்கிறவனாய் காணப்பட்டான். அப்சலோம் அநேகருக்கு பிரியமானவனாய் மாறினான். வேறு 200 பேர் இவன் விரித்த வலையே காணாதபடி 11வது வசனம் என்று நினைக்கிறேன். 2 சாமுவேல் 15-11 வாசியுங்கள் அந்த வசனத்தை. எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். வஞ்சகமின்றி அறியாமையினாலே கூட போனார்கள். எல்லாரும் போறாங்க, ஐயா நானும் கூட போறேன்னு சொல்லிட்டு போறவங்க எத்தனை பேர்? அறியாமலேயே போனார்கள். எப்ரோனில் கூடினான். எப்ரோனில் இவர்களை எல்லாம் கூட்டி தன்னை ராஜாவாய் மாற்றினான். ராஜாவாய் தன்னை மாற்றிக்கொண்டான். தாவீது கேள்விப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடினான். ஓடுகிற வழியிலே தாவீது பல ஆறுகளை கடந்து ஓடினான். அப்சலோம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தாவீதின் மறுமனை ஆட்டிகள் எல்லோரோடும் பிரவேசித்து தாவீதுடைய நாமத்தை நாரி கட்டு போகும்படியாய் செய்தான். குடும்பம், அவனுடைய கற்ப பிறப்பு அவனை அசிங்கப்படுத்தினான். ஒரு பெரிய துக்கம் அப்சலோம் மூலமாய் கடந்து வந்தது. ஆகையால் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை ஒன்று, நாம் ஒன்றித்து நிற்கிற ஒரு கூட்ட சேனை, ஒரே காலில் நிற்கிற ஒரே ஐக்கியத்தில் கட்டப்பட்டு இருக்கிற சபை. கடைசியில் நடந்தது என்ன? அப்சலோம் கர்வாலி மரத்தின் மேல் தலை தொங்கும்படியாய் காணப்பட்டு மரித்து போனான் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தையே உருவாக்கி விடும். தன்னை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தையே உருவாக்கிவிடும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா! நம் அன்பின் கயிற்றால் கட்டப்பட்ட ஒரே கூட்டம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா! அந்த எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இப்படி ஒரு
வாழ்க்கையிலே பிரவேசித்தார். செத்த ஈ விழுந்தார். நம்முடைய வாழ்க்கையை நாரி கெட்டு போக பண்ணும், சபையை நாரி கெட்டு போக பண்ணும், குடும்பத்தை நாரி கெட்டு போக பண்ணும். முன்பு சொன்னது போல சுவையுள்ளதாய் மாற்றுவது கடினம், நாரி கெட்டு போகும்படி செய்வது சுலபம். ஆனால் நாட்களில் என்ன நாம் செய்வது? இந்த ஈக்களை வெளியே துரத்துவது எப்படி? வெளியே உள்ளே வராதபடி வெளியே நிறுத்துவது எப்படி? அதுதான் முக்கியமாய் காணப்படுகிறது. ஒரு பரிமள தைலம் காணப்படுகிற பரணியிலே விழ வேண்டும் என்றால் அந்த கேப் திறந்ததாய் காணப்பட வேண்டும். we must tighten the cap. அதன் மூடியை பலப்படுத்த வேண்டும். மூடி ஒழுங்கா இருக்குமே என்றால் அங்கே ஈக்கள் வருவது கடினம், விழுவது கடினம். நாட்களிலே நாம் நம்முடைய பிளேஸுகளை, நம்முடைய இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். we must secure the place. hallelujah. அதை கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களை ஆவியானவருடைய அக்கினிக்குள்ளாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களை சுற்றி கர்த்தருடைய மதில் காணட்டும். உங்கள் குடும்பங்களை சுற்றி கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையம் காணட்டும். ஒருபோதும் அடைப்பை பிடுங்கி விடாதிருங்கள், திறப்பை உண்டாக்கி விடாதிருங்கள். நாம் நம்முடைய இடத்தை பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். குள்ள நரிகள் நுழையாதபடி, சத்துரு சத்தையாய் மாறி வந்து விடாதபடி, ஒரு குள்ள நரியாய் மாறி வந்து விடாதபடி நாம் நம்முடைய இடங்களை பாதுகாக்க வேண்டும். நாம் இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்தில் வளர வேண்டும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக ஈயை வெளியே துரத்துவது எப்படி? we must be clean. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வீட்டை, நம்முடைய இருப்பிடத்தை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமோ, நம்முடைய சுற்றுப்புறத்தை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமோ, அப்போது ஈக்கள் அங்கே வருவது கடினம். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேளையிலே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே ஒரு பெரிய வீடு, அங்கே வெள்ளியினால் பொன்னினால் அநேக பாத்திரங்கள் காணப்படுகிறது. வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். நாம் இந்நாட்களில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபையே பரிசுத்தமாக, பரிசுத்தத்தை விரும்பு, பரிசுத்தத்தை சிநேகியுங்கள். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி, நாம் பரிசுத்தமாகும்படி விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அதற்காய் தான் எருசலேமிலே நகர வாசலுக்கு புறம்பாய் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு பாடுபட்டார். நாம் நம்மை, நம்முடைய சபையை, குடும்பத்தை இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோபு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாய் எதையாகிலும் செய்து விடுவார்களோ என்று பயந்து அவர்கள் பரிசுத்தத்திற்காக கெஞ்சி நின்றான். அதன் நிமித்தம் கர்த்தர் அவனை சுற்றிலும், அவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும், உண்டானவைகளை சுற்றிலும் வேலி அடைத்தார். அந்த வேலியை அவருடைய பெர்மிஷன் இல்லாதபடி ஒருவனும் தொட முடியாது, நெருங்கவும் முடியாது. எவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை பரிசுத்தமாக்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பலம் உள்ளவர். பரிசு வரங்களை, ஒருவேளை வரங்கள் இருக்கிறவனை கண்டா கூட பிசாசு சிரிப்பான். பரிசுத்தம் உள்ளவன் பக்கத்தில் கூட அவன் போக மாட்டான். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளவுதான். பரிசுத்தத்தை விரும்புகிறவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது நம்மை பரிசுத்தப்படுத்த, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதபடி, பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வார்த்தையில் நாம் பிரியமாய் இருக்கும் போது, தியானமாய் இருக்கும் போது நாம் செய்கிறவைகளை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. அடுத்ததாக முக்கியமாக அவைகள் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பு
ஏமேன் ஈக்களை நாம் அழித்து விட வேண்டும். we must kill them before they enter. ஏமேன் ஈக்களை அழித்து விட வேண்டும் உள்ளே வருவதற்கு முன்பாகவே. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், ஈக்களுக்கு இடம் கொடாதிருங்கள். வரும்போது ஈயாதான் வரும், கொஞ்சம் கழிஞ்சு செத்து போய் எங்கேயாவது விழுந்துரும். விழுந்தா நம்முடைய வாழ்க்கையை நாரி கட்டு போக பண்ண. எபேசியர் 6வது அதிகாரம் 10-11வது வசனங்களை வாசிக்கிற வேளையிலே கடைசியாக சகோதரரே, ஓ பவுல் நல்ல ஒரு ஆவிக்குரிய எபேசு சபை எழுதுகிறான், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் காணப்படும்படி, ஓ ஹல்லேலூயா, எல்லா போராயுதங்களை எடுத்தவர்களாய் தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. போராட்டமே இல்லைன்னா யுத்தம் செய்கிற கர்த்தரே நமக்கு தேவையில்லை. யாராயிலும் போராட்டம் இல்லைன்னு சொன்னா பொய்யன். வேதம் சொல்லுது நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் நமக்கா யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தரும் உண்டு. தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்படும்படி நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களாய் தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கங்கள் என்ன? சத்தியம் என்னும் கச்சை, வசனம்தான் சத்தியம். நீதி என்னும் மார்க்கவசம். ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொன்றாய் விளக்கி கொண்டே போகலாம். ஆயத்தம் என்ற பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவவசனமாகிய பட்டயம், இவற்றை எடுத்து சத்ருவோடு போரிடும்படி கர்த்தர் அழைக்கிறார். மாத்திரமல்ல, ஆவியினால் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஏமேன், எல்லாவற்றையும் சொல்லுவோம், ஆனா விழிப்ப மறந்துடுவோம். அஜாக்கிரதையா நம்ம காணப்பட்டுருவோம். இந்த நியூட்ரல்ங்கிறது கிறிஸ்தவத்துல இல்லை. God has no neutral gear in his plan. நியூட்ரல்ங்கிறது நமக்கு கிடையாது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. மத்தேயு 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னோடு இராதவன் எனக்கு விரோதி, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நாம் ஆண்டவரோடு இல்லைன்னா ஆண்டவருக்கு யாரு யாரு பிரதர்? விரோதி. இடைப்பட்ட ஒரு இடம் ஆண்டவருடைய அகராதியில் இல்லை. ஆகையால் தான் அங்கே லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொன்னார், அனலாயிரு, இல்லைன்னா குளிரா இருந்தே தொலைஞ்சு போ, இடையில இருந்தேன்னா வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொன்னார். நியூட்ரல்ங்கிறது ஆண்டவருடைய அகராதியில் இல்லை. ஏமேன், நாசிகளுக்கும் நேச நாட்டிற்கும் யுத்தம் நடந்த 2ஆம் உலக போரிலே ஏமேன் ஹிட்லர், ஏமேன் அவன்தான் நாசிகளுடைய லீடர். பெரிய ஒரு யுத்தம். ஏமேன், மறுபுறம் நேச நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற எல்லா நாடுகளும் ஒருபுறம். இந்த வேளையில் தான் ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள், நாங்கள் அங்கேயும் சார மாட்டோம், இங்கேயும் போக மாட்டோம், இடையிலே நிற்போம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? ஏமேன், ஜெர்மனிக்கு, நாசிகளுக்கு பைனான்சியல் சப்போர்ட் பண்ணுகிற நாடுகளாய் ஸ்வீடனும் சுவிட்சர்லாந்தும் மாறினது என்று வரலாறு சொல்லுகிறது. நான் நடுவுல தான் இப்ப அங்கேயும் போக மாட்டேன், இங்கேயும் போக மாட்டேன்னா கடைசியில் நீங்கள் சத்துருவின் வலையில் விழுவது நிச்சயமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆகியாதான் இந்த நாட்களில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தொடுத்து அவனுடைய தந்திரங்களை முன்னறிந்து ஆமென் செத்த ஈக்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாகவே அவைகளை அழித்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அருமையான சபையே, ஒரு செத்தை தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நமக்குள்ளாய் காணப்படுகிற செத்த ஈயை போன்ற ஒரு சுபாவம் போதும் கிறிஸ்துவின் வாசனையை வீசுவதற்கு பதிலாய் ஆமென் துர்நாற்றத்தை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான். அவனை பார்க்கும் போதே ஆமென் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. சாட்சி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்
உலகம் உங்களிடத்திலிருந்து ஒரு வித்தியாசத்தை இந்நாட்களில் எதிர்பார்க்கிறது. நம் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாட்களிலே இந்த செத்த ஈக்களுக்காக, சிறிய ஈக்களை குறித்து நாம் அதிக கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வாட்ச் அவுட் ஃபார் தி லிட்டில் ஃப்ளைஸ். குள்ள நரிகளை குறித்து ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். பிசாசின் தந்திரங்களை குறித்து கர்த்தருடைய பிள்ளையே, நீ நாட்களில் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று பிரசங்கி சொல்லுகிறான். சபைக்கு பிரசங்கி சொல்லுகிறான். ஞானி சொல்லுகிறான். இது கர்த்தருடைய ஆலோசனையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா இன்று? கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற செத்த ஈக்கள் என்ன என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஓ ஹல்லேலூயா. குடும்பத்திற்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். ஓ, அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றையும் நாம் செய்ய முடியாது. உங்கள் வாசனை வீச வேண்டும், நீங்கள் வாசனை வீசுகிற பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும் என்பது கர்த்தர் உங்களை குறித்து கொண்ட திட்டம், உங்களை குறித்து கொண்ட நோக்கம். அது கிறிஸ்துவின் மனத்தை, வாசனையை நீங்கள் வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று நேரம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமே. ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் உலகத்து ஜனங்கள் செய்கிறது போல செய்கிறேன் ஆண்டவரே. உம்மை மறந்து தூரம் போகிறேன். நான் ஞானம் இல்லாதபடி அநேக காரியங்களை செய்து விடுகிறேன். ஓ, என்னில் அத்தனை குறைகள் ஆண்டவரே. என்னில் காணப்படுகிற செத்த ஈக்களை நாட்களில் கண்டுகொள்ளும்படி என் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது எத்தனை பேர் இந்த செத்த ஈக்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் காட்டலாமே. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் காணப்படுகிறேன். நான் இருக்கிற பிரகாரம் வருகிறேன் ஆண்டவரே. நான் இருக்கிற வண்ணமாய் வருகிறேன். ஓ, அநேக கரங்கள் உயர்ந்திருக்கிறது. இந்த சின்ன செத்த ஈக்களுடைய சுபாவம் ஆண்டவரே, குள்ள நரிகளுடைய சுபாவம் என்னிடத்திலிருந்து நீர் எடுக்கிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. இதுவரைக்கு நீங்கள் ஒரு துர்நாற்றத்தை வீசி இருக்கலாம். இப்பொழுதிலிருந்து கர்த்தர் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வீசுகிறவர்களாய், வாசனையை வீசுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வணைகிறார். மெய்யாகவே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது, ஒவ்வொருவரையும் தொட்டு கனத்திற்குரிய பாத்திரமாய் வணைகிறது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.